நம்ம ஏஜஸ் சம் பார்க்க போறோம். இந்த ஏஜஸ் சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆவரேஜ்ல வரக்கூடிய ஏஜஸ் சம்ஸ். So average age of x plus 14 student in a class in x years. When the ages of two teacher added, அதாவது ரெண்டு டீச்சர் இன்க்ளூட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ்ல 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். The sum of their ages, அதாவது அந்த ரெண்டு டீச்சரோட ஏஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 64 அப்படின்றான். Then find the x values. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन. இப்போ இதை நான் ஃபார்முலாவா கிரியேட் பண்றேன் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணிருப்பேன்? x plus 14, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்டு அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எக்ஸ் இயர்ஸ். இப்ப 2 டீச்சர் ஆட் ஆறாங்க. ஸோ 2 டீச்சர் ஆட் ஆறதுனால எவ்வளவு ஆவரேஜ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 இயர்ஸ். அப்ப 2 டீச்சர் ஆட் ஆறாங்க அப்படின்னும் போது 64 வயசு 2 டீச்சரோட ஏஜ். அப்ப இந்த 64 இங்க போட்டுப்பேன். ஈக்குவல் டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டீச்சர் ஆட் ஆகிறாங்க இல்லையா? அப்ப எக்ஸ் பிளஸ் 14 இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். அப்ப 2 டீச்சர் ஆட் ஆனாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 14ல அது கூட 2 சேர்த்துனா எக்ஸ் பிளஸ் 16 இன்டூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 1. ஏன்னா பசங்க இருக்கும்போது ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எக்ஸ் இயர்ஸ் ஆவரேஜ். இப்ப டீச்சர் வந்தனால எக்ஸ் பிளஸ் 1, ஏன்னா 1 வந்து ஆவரேஜ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். சோ அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ் பிளஸ் 1 ரைட்டுங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வரும் இல்லையா? பட் இதையே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல ரைட். இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 64 ஈக்குவல் டு இது அப்படியே மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16x 1x 17x பிளஸ் 16. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். தென் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3x is equal to 40 இருக்கும். x is equal to என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 1s are 3 3 6 are 18. ஸோ the answer is 16 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதையே நான் ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறேன். இதை எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6x plus 14 இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ண போறேன் ஒரு ஆப்ஷனா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இன்டூ எக்ஸ் நம்பர் இல்லையா? இப்போ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல 12 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி 12 சப்ஸ்டிட் பண்ணா எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க, எத்தனை பசங்க இருப்பாங்க? 28. 28ஓட ஆவரேஜ், அதுவும் எக்ஸ் தானே, 28 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம் ரைட். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? ஃபார்முலாக்கு பதிலாக ஷார்ட்கட்ல இருந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஷார்ட்கட்ல இருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து அங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் 12, அதாவது ஆப்ஷன் ஏல 12 இருக்கு. அப்பனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா 26 பேர் இருப்பாங்க. 26 பேரோட ஆவரேஜ் எக்ஸ்ன்ற இடத்துல 12 போட்டுக்கோங்க. 12 வருஷம் 12 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா 26 பசங்களோட ஆவரேஜ் ஏஜ் 12 இயர்ஸ். இப்போ என்ன சொல்றான்? when 2 teacher added, ரெண்டு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுறாங்க. 2 டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் என்னவா ஆகுது அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ ஆக்சுவலா 1 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2 டீச்சரோட சேர்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆவரேஜ் எவ்வளோ 12 இயர்ஸா? அப்ப 2 டீச்சருக்கு என்ன பண்ணணும்னா 12 இயர்ஸ் அது போக 2 டீச்சர் உள்ள வந்த உடனே 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 26ல 28 பேர் இருப்பாங்க. 26 ஸ்டூடெண்ட் 2 டீச்சர் 28 பேர். 28 பேருக்கு ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 28. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும்னா அந்த 2 டீச்சரோட ஏஜ் 64ன்னு வரணும். ஆக்சுவலா இதை ஆட் பண்ணா 64 வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ரூல்ட் அவுட். 24. இப்போ இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூல 24ன்னு எடுத்துட்டு போறேன். 24னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38ன்னு வந்திருக்கும். ஸோ 38 ஸ்டூடெண்ட் ஆவரேஜா 24. இப்ப 2 டீச்சர் ஆடட், 2 டீச்சர் உள்ள வராங்க இல்லையா? டீச்சர் 1ன்னு வச்சுக்கலாம், டீச்சர் 2ன்னு வச்சுக்கலாம். பழைய ஆவரேஜ் 24. இப்ப 2 டீச்சர் ஆட் ஆனோடனே ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும். 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப இங்க 40 ஆட் பண்ணீங்க அப்படின்னா சோ 64ன்றது இங்க வராது. சோ அப்ப ஆப்ஷன் 2வும் எலிமினேட்டட். சரி 20ன்னு வச்சுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 20 இருந்தது அப்படின்னா சோ 20 பிளஸ் 14 34 ஸ்டூடெண்ட். 34 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் ஓல்டு. அப்ப 2 டீச்சர் நான் என்ன பண்ணுவேன்? T1 T2
அது போக வந்து பாத்தீங்கன்னா சோ தட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 டீச்சர் ஆட் ஆனா 36 into 1 டைம் ஒன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப 36 ஆட் பண்ணா எனக்கு 76 வரணும். சோ சாரி 64 வரணும். பட் 64 வராது. இதுவும் ஆன்சர் கிடையாது. ரைட்டுங்களா? சோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 76 னு வரும். ஆக்சுவலா 64 நம்மளோட ரெண்டு டீச்சரோட ஏஜ் 64. அப்ப 20 கிடையாது. 14 ஆட் பண்றேன். 14 plus 14 என்ன வந்திருக்கும் அப்படின்னா 28 னு வந்திருக்கும். சோ 28 ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 2 டீச்சர் T1 T2. ஸோ T1லயும் 28 ஆட் பண்றேன், T2லயும் 28 ஆட் பண்றேன். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 plus 2 டீச்சர் ஆட் ஆனாங்கன்னா 30 ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றான். அப்ப இங்க 30 ஆட் பண்ண அப்படின்னா 64 வருமா அப்படின்னா 64 இதுல வராது. ஸோ அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 30 பேர் இருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட் 16 இயர்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. T1 16, T2 16. இதான் பழைய ஆவரேஜ். அது போக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 32 ஸ்டூடெண்ட் 30 ஸ்டூடெண்ட் பிளஸ் 2 டீச்சர் 32 ஒன்னு ஆவரேஜ்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 32 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 16 32 இது ஒரு 32. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும் 64 சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 60. ஆக்சுவலா நம்ம ஃபார்முலால போறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்ப நிறைய பேர்னால x+1 அப்படி கிரியேட் பண்ண தெரியாது. அப்படி கிரியேட் பண்ண தெரியாதவங்க கொஸ்டினை ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷனை வச்சு உள்ள கொண்டு போய் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். சோ இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16.